டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம குரூப் 4 அண்ட் விஓ 2022 வருடங்கள் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்குறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. இதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை பால சரஸ்வதி, வைஜெயந்தி மாலா, தஞ்சை கிட்டப்பா, நர்த்தகி நடராஜ். விடை தெரியவில்லை. ஆன்சர் நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? தினத்தந்தி, காஞ்சி, முரசொலி, தினமணி. விடை தெரியவில்லை. ஆன்சர் பி, காஞ்சி. அடுத்த கொஸ்டின், கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, சோழநிலா. விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்படைத்தன்மை, வெளிப்படையற்ற தன்மை, மறைத்து வைத்தல், தன்னலமின்மை. விடை தெரியவில்லை. வெளிப்படைத்தன்மை, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. இந்த பழமொழிக்கு என்ன பொருள்னா, சிலை மேல் எழுத்து போல. தெளிவாக தெரியாது, தெளிவாக தெரியும், நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்காது. விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, நிலைத்து நிற்கும். இப்போ சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்து நிற்கும், அதுக்கான ஆன்சர். அடுத்து, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். 5th ஒன் விடை தெரியவில்லை. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது, அதுதான் செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்து, மாலதி மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. விடை தெரியவில்லை. ஆன்சர் செய்வினை. அடுத்த கொஸ்டின், கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு, கேட்ட, கேட்டல், கேட்டான். விடை தெரியவில்லை. ஆன்சர் கேட்டு, வினையெச்சம். தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனி, தனிந்த, தனிந்து, தனி. விடை தெரியவில்லை. தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தந்த, தரு, தா, தந்து. விடை தெரியவில்லை. வேர்ச்சொல் தா. சோ, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. அரசன், வறுமை, மதில், நோய். விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, மதில். நான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா. அடுத்து, மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய, சிறிய, குறைய, நிரம்ப. விடை தெரியவில்லை. மானா பெரிய. ஆன்சர் ஏ தான் சரி. அடுத்து, பறவை சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இது எந்த ரான்றதை பார்த்துக்கணும். மலை, கடல், ஆறு, உயிர் வகை. விடையே தெரியவில்லை. ஆன்சர் பி, கடல். அடுத்து, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சோறு, பால், பழம், நீர். இதுக்கு கரெக்டான ஆன்சரை நம்ம பொருத்தி எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? குடித்தான், உண்டான், பருகினான், தின்றான். ஸோ கொடுத்துருக்க 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. சி என்ன சொல்லியிருக்கு? சோறு உண்டான், பால் பருகினான், அடுத்து பழம் தின்றான், நீர் குடித்தான். ஸோ ஆன்சர் சி தான் சரி. ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ப்ரீவியஸ் இயர் ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம்.
நீங்கள் நல்லா படித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். நன்றி.